வணக்கம் மக்களே. உடல் சூடை தணிக்க எந்த மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம் தெரிஞ்சுக்கலாமா? ஸோ வாங்க, இந்த ஒரு பதிவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இது அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்டுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இந்த ஒரு வீடியோவுக்கு நம்ம போயிடலாம். ஸோ உடல் சூடை தணிக்க நிறைய உணவுகள் நம்ம எடுத்துக்கணும், இல்லை மாதிரியான பானங்களை நம்ம குடிக்கணும் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ தொற்று போன்ற வீக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நோயை கொண்டிருப்பது, தைராய்டு நோயான ஹைப்பர் தைராக்சைடை வெளிப்படுவது, இந்த மாதிரி மூச்சு திணறல், நெருக்கமான விஷயங்கள், இது மாதிரி எல்லாமே நமக்கு வெப்பம் அதிகமாகிறதுனாலையும், நமக்கு நிற்கும்போது குறைந்த ரத்த அழுத்தம், மயக்கம் அல்லது கடும் வியர்வை, தலைவலி, வெப்பம் மற்றும் குளிர்ந்த ஈரமான தோலை கொண்டிருக்கும் போது கூஸ் பம்ப்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடல் சூடை தணிக்க நம்ம செயற்கையான விஷயங்களை எடுத்துக்கணுமா? கண்டிப்பாக கிடையாது. இயற்கையான ஆரோக்கியமான பானங்களை எடுத்துக்கிட்டாலே போதும். அது எந்த மாதிரியான பானங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ கோடை காலங்களையும் சரி குளிர்காலங்களையும் சரி ஒரு சிலருக்கு சூடு அதிகமாகி நிறைய பிரச்சனைகள்லாம் ஏற்படுறது உண்டு. ஸோ இந்த மாதிரியான நாட்களில் நாம் நம்ம உடலுக்கு தேவையான ஒரு பானங்களை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதல் விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ முதல்ல வெள்ளரிக்காய் இயற்கையான நீரேற்றம் கொண்ட ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அப்படின்னு பார்த்திங்கன்னா, உடல் சூட்டை குறைக்கக்கூடிய உணவுகளுடைய பட்டியலில் முதலிடம் எதற்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் வெள்ளரிக்காய். ஸோ வெள்ளரிக்காய் கோடை காலங்களில் மட்டும்தான் கிடைக்குமா? கிடையாது, குளிர்காலங்களையும் கிடைக்கும். அதிக நீர் உள்ளடக்கத்துடன் வெப்பமான காலநிலையில் புத்துணர்ச்சியுடன் இருக்க இது ஒரு அருமையான தேர்வு அப்படின்னே சொல்கிறாங்க. இந்த பச்சை காய்கறியானது உடலை பார்த்திங்கன்னா ஹைட்ரேட் செய்ய உதவுறது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களை கொண்டிருக்கு. இது எலக்ட்ரோலைட் சமநிலையை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரியான நாட்களில் உடல் சூடு அதிகரிக்கும் போது நீங்கள் வெள்ளரிக்காயை தேடி தேடி எடுத்துக்கலாம். இது நிறையவே ஆரோக்கியங்களை தரக்கூடிய ஒரு விஷயமாகவும், அதே சமயம் நம்மளுடைய உடலில் இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கும், உடல் எடை ரொம்ப வேகமாக குறைஞ்சிரும், ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வெள்ளரிக்காயை உணவில் தினம்தோறும் சேர்த்துக்கிட்டு வாங்க. ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பண்ணலாம். ஸோ தர்பூசணி பழம் பிடிக்காதவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ 100% நீரால் ஆனது இந்த ஒரு தர்பூசணி. அதாவது 100% நீர் நம்மளுடைய உடலுக்கு தேவைன்னா 90% தர்பூசணிலேயே காணப்படுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தர்பூசணி அதன் துடிப்பான சிவப்பு அல்லது இளஞ்சிவப்பு சதை இனிப்பு ஜூசி பார்த்திங்கன்னா சுவை ஒரு சிறந்த குளிர்ச்சியான உணவுப் பொருளாகும். தோராயமாக 90% நீரை கொண்ட தர்பூசணி ஒரு சிறந்த நீரேற்ற உணவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வைட்டமின்களான வைட்டமின் ஏ, வைட்டமின் சி மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஆக்சிஜனேற்றம் நிறைஞ்சு காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் தர்பூசணி பழங்களை எடுத்துக்கலாம். தர்பூசணி பழம் சாப்பிட்றதுனால உடலுக்கு நீரேற்றம் அதிகமாக கிடைக்கும். நம்ம குளிர்காலங்களெல்லாம் கிடைக்கலன்னா விட்டுருங்க. ஆனால் எப்போ கிடைக்குதோ அந்த ஒரு சீசனில் நீங்கள் தர்பூசணி பழத்தை தாராளமாக சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடலில் நீர் சத்து கண்டிப்பாக அதிகரிக்கும். அடுத்த விஷயம் தயிர் சுவையுடன் இருப்பதோடு ஒரு அபரிவிதமான குளிர்ச்சியம் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் சூடை குறைக்க தயிர் சிறந்த உணவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறையவே விஷயங்களுக்காக தயிர் பயன்படுது. நம்ம இன்னும் அதிகமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் தயிரை பற்றி. எலுமிச்சை அதனுடைய உயர் வைட்டமின் சி உள்ளடக்கத்திற்கு அறியப்பட்ட ஒரு சிட்ரஸ் பழமாகும். மேலும் இது உடலுக்கு இயற்கையான குளிர்ச்சியான உணவாகும். அதன் கசப்பான சுவையானது எலுமிச்சை பழம் மற்றும் எலுமிச்சை நீர் போன்ற
புத்துணர்ச்சியூட்டக்கூடிய பானங்களை தயாரிப்பதில் மிகவும் வந்து பார்த்திங்கன்னா பிடிவானமாக வந்து அமையுது. ஸோ இது உடலில் வெப்பத்தை வந்து குறைத்து உங்களுடைய தாகத்தை தணிக்க உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எலுமிச்சையில் வைட்டமின் சி வந்து கூடுதலாக இருக்குது. தோல் மற்றும் நோய் எதிர்ப்பு அமைப்புக்கு நன்மை பயக்கும் ஆக்சிஜன் ஏற்றங்களாகவும் இது காணப்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒன்று அப்படின்னா கண்டிப்பாக வந்து இருக்கும் இளநீர். ஸோ இந்த ஒரு இளநீராக இருக்கட்டும், தேங்காய் தண்ணீராக இருக்கட்டும், எல்லாமே உடல் சூட்டை தணிக்கக்கூடிய மற்றொரு உணவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேங்காய் தண்ணீர் வந்து தேங்காய் நீரில் பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற அத்தியாவசியமான தாதுக்கள் நிரம்பி இருக்கு. வெப்பமான காலநிலையில் வியர்வையால் இழந்த எலக்ட்ரோலைட்டுகளை நிரப்ப இது வந்து ஒரு அருமையான தேர்வு. ஸோ இளநீர்லேயும் சரி தேங்காய் தண்ணீர்லையும் சரி எலக்ட்ரோலைட்டுகள் அதிகமாக காணப்படுது. இது வந்து ரியலி உடல் எடையை வந்து குறைக்கக்கூடும். அதே சமயம் உடலுக்கு தேவையான நீர் சக்தியும் வந்து நம்ம இந்த தேங்காய் தண்ணீரோ இல்லைனா இளநீரோ குடிப்பதன் மூலம் நம்மளால் வந்து அதிகமான ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு ஆரோக்கியத்தையும் பெற முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை இலை காய்கறிகள். ஸோ பச்சை இலை காய்கறிகள்னால் நிறையவே இருக்குது. கோஸு, பீன்ஸு, கேபேஜ், அப்புறம் ப்ராகோலி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஸோ நல்ல தயிரில் ஆன்டி பாக்டீரியல் பண்புகள் வந்து அதிகமாகவே காணப்படுது. ஸோ வந்து உடலை குளிர்ச்சியாக வச்சுக்க தயிரெலாம் வந்து எடுத்துக்கலாம். ஒரு சிலர் வந்து தயிர் எடுத்துக்காதவங்க நீங்கள் மோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ மோரில் பார்த்தீங்கன்னா வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்தவும் செரிமானத்தை தணிக்கவும் உடல் வந்து குளிர்ச்சியாகவும் வந்து மோர் உதவுது. வானிலை கொண்டு வரக்கூடிய எந்த செரிமான பிரச்சனைகளையும் வந்து இது ஆற்றும். ப்ரோபயாக்டிகள், வைட்டமின்கள் மற்றும் மோர் போன்ற தாதுக்கள் நிறைந்த ஒரு பானம். ஸோ உடல் வந்து பார்த்திங்கன்னா அதன் இயல்பான வெப்பநிலைக்கு திரும்ப உதவுது. அதே நேரத்தில் நீரேற்றம் அளவையும் வந்து இது கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மலிவு மூலிகை அப்படின்னே சொன்னால் பெரும்பாலான தயாரிப்பு பிரிவுகள் உடனடியாக கிடைக்கும். ஏன்னா அப்படின்னா உடல் சூட்டை குறைக்கக்கூடிய சிறந்த உணவுகளில் ஒன்றாகும். உடலின் வெப்பநிலையை கட்டுப்படுத்துவது மட்டும் கிடையாது, புதினா ஒரு சிறந்த குளிரூட்டக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்பாயா. ஸோ பப்பாளி ஒரு இனிமையான புத்துணர்ச்சியூட்டும் சுவையுடன் கூடிய வெப்பமண்டல பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உடலை வந்து குளிர்விக்க உதவுது. இதில் ஏராளமான வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி இருக்குது. அவை நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தூண்டுவதற்கும் ஆரோக்கியமான சருமத்தை பராமரிப்பதற்கும் ரொம்பவே பயன்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டர். ஸோ வந்து பட்டர் மில்க்கும் சரி பட்டரும் சரி நிறையவே வந்து நன்மைகளை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். பெருஞ்சீரகம் அதன் சோம்பு போன்ற சுவையுடன் உடலில் வெப்பத்தை குறைக்க உதவும் மற்றொரு இயற்கை குளிர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்கப்படுது. பெரும்பாலும் பாரம்பரிய மருத்துவத்தில் அதன் செரிமான மற்றும் குளிர்ச்சியான பண்புகளுக்கு பயன்படுது. பெருஞ்சீரகம் ஒரு அருமையான உணவு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ மக்களே, இந்த ஒரு பதிவில் நான் சொன்ன விஷயங்களை உங்களுடைய காதில் கேட்டிருக்கோம் நம்புகிறேன். உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்க உடல் சூட்டை குறைக்கக்கூடிய விஷயங்களாக இது இருக்குது. இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து கேட்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க. நன்றி.